ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செம்மையாக இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு நாங்கள் டூருக்கு போன விலாகை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு வந்துட்டு திருப்பூர் வந்துட்டோம். திருப்பூர்லேருந்து தான் நமக்கு வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, மினி பஸ்ஸோட வியூ தான் இது. அங்கேருந்து வந்து ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 3 கோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள பஸ்ஸோட வியூ செம்மையாக இருந்துச்சு. நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு வந்து பஸ் எடுத்தாங்க. பஸ்ஸும் ஒரு குட்டி ஜீப் மாதிரி, குட்டி கார், அது 7 சீட்டர்ஸ், ஏன்னா ஃபுல்லாகவே பத்தாது அப்படின்றதால 2 எடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். சில பேர் வந்துட்டு பஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக இல்லாதவங்களாம் காரில் வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எல்லோரும் டான்ஸ் ஆடினா மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பாட்டு போடுவோம், இல்லாட்டி ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ குட்டீஸ் பயந்துட்டு அதில் ஒரு சில பேர்லாம் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்னையெல்லாம் கூப்பிட்டாங்க, நமக்கு எங்கே டான்ஸ் வரும், அதனால் நாளாக வரலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் விடிய காலையில் கரெக்டாக ஒரு 5:45 5:30 அந்த டைமுக்கு வந்துட்டு ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ராமேஸ்வரம் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு கடலில் முக்கி எழுந்து அப்புறம் பூஜைக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல்லுகெல்லாம் ஒன்றும் வளர்க்கல. காரில் உட்காந்த கம்ஃபர்டபுள் வந்துட்டு பஸ்ஸில் இல்லை. கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. நல்லா இருந்துச்சு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக பேசிட்டு ஒரே பாட்டு பாடிட்டு கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் எல்லோரும் ஏற்கனவே நாங்கள் வேறு சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் ரொம்ப டயர்டானதால் அப்படியே தூங்கிட்டோம். செம்ம அமைதியாக இருந்துச்சு. பெருசாக அலையே இல்லை கடலில். ராமேஸ்வரம் அலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்போ தான் பார்க்குறேன், ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடி போகும்போதெல்லாம் 2 பக்கமும் அலை பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஆனால் ராமேஸ்வரத்தில் வந்து கடல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா தண்ணி வந்து கிளியராகவே இல்லை, ரொம்ப அழுக்காக இருந்தது. எல்லாருமே வந்து அங்கே அஸ்தியை கரைக்கிறதால அப்படி இருக்கான்னு தெரியல, அதில் தான் முக்கிய எழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டு நாளுக்கு நாள் ஆகும்போது என்னோடய முகமே வேறு மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் அப்பப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கும்போது என் முகத்தை இப்படி காட்டிக்கிட்டு இருப்பேன், கோவப்படாதீங்க. அப்புறம் இறங்கி அங்கேருந்து நடந்து ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு, ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் இருக்கும், இதை முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த புரோகிதர் சொல்லுவாங்கள்ல, ஐயருங்க நிறைய பேர் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. மாடுமே கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே போய் பேசி முடிச்சுட்டு எந்த இடம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கு ஒரு இடம் காட்டிட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு முக்கி எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே வந்துட்டு முக்கிறதுக்காக போனோம். தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் கிளியராக இல்லை, ஏன்னா ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு வந்து உள்ளே முக்கி எழறாங்களே, அதனாலையும் அந்த அஸ்தியெல்லாம் அங்கேயே கரைக்கிறதாலையும் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் கிளியராக இல்லை. அது வந்துட்டு மாறுமான்னு தெரியல. பார்க்குறதுக்கு தண்ணி வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. அங்கே வருங்க, அங்கே ஒரு குரூப் நடுவில் சென்டரில், அந்த குரூப் நாங்கள் தான். அந்த தண்ணி நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கவே, முக்கி எழவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாமி விஷயம் அப்படின்றதால பெருசாக நம்ம அதை வந்துட்டு மைண்ட் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு 3 வாட்டி முக்கி எழுந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜைக்கு போய் நான் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்னென்னா, ராமேஸ்வரம் போனால் ஃபஸ்ட்டு வந்து கடலில் முக்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 27 கிணறுல வந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க, அதுக்கு போகணும். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதால எங்களுக்கு பெருசாக தெரியல, மொபைலும் அலௌடு கிடையாதா, அதனால் நாங்கள் தண்ணியில் முங்கி எழுந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நேராக போயிட்டோம். அப்படியே போயிட்டோம். அதில் வந்துட்டு 27 கிணறுலையும் தண்ணியை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி எப்படி குளிச்சிடலாம், ஏன்னா தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததால் போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த எந்த இடத்துல ரூம் எடுத்திருந்தோமோ அவங்க சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் தண்ணியில் குதிச்சிங்க, சரி அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு 27 கிணறுல வந்து தண்ணி வாங்கினா நீங்கள் குளிக்கக்கூடாது, நீங்கள் முதல்ல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கியிருக்கணும் அப்படின்னாங்க. இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். இது எல்லாமே சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னால், தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. தனுஷ்கோடியிலும் கடலில் முழுகின இடம்லாம் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் போகிற வழியில் பார்க்குற மாதிரி ஆச்சு, அங்கெல்லாம் இறங்கி நிற்கல. நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னா, கோதண்டராமர் கோவிலுக்கு போனோம், அங்கேயே பக்கத்தில். இங்கே என்ன அப்படின்னா, நிறைய வந்துட்டு தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, ஆனால் அதை தாண்டி வந்து ஹிந்தி பேசுகிறவங்க நிறையா இருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் என்ன வந்துச்சு அப்படின்னா, கோவில், அதாவது இப்போ நம்ம ஏரியா கோவில்னால் சில பேர் வந்துட்டு கெத்தாக இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து அவங்க ஏரியா கோவில் அப்படின்றதால லைனில் நிற்காமல் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வந்துடுறாங்க. அது வந்து கேட்க போனால் அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, காத்திருந்து கடவுளை கும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டுட்டு பண்ணோம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு ராமர் வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ராமர் வந்து
வெயிட் பண்ணாரா ஏதோ அங்கே போட்டிருக்கு பாருங்க. எனக்கு இது அவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, மன்னரா முடிசூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தெளிவாக கேட்டுருந்தேன், இப்போ மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இங்கேயுமே கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப நேரம் லைனில் நின்று அதுக்கப்புறம் தான் ராமரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா சரியான அலை. அந்த இடத்துல வந்து அலையாக அடிச்சதுல அங்கெல்லாம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் அந்த இடத்துலலாம் நிற்கவே இல்லை. இங்கே என்ன பார்த்தேன்னா, ராமேஸ்வரத்தில் வந்து கல்லெல்லாம் வந்துட்டு நெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை கல் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. ஸோ கல் ஃபுல்லாக எங்கெல்லாம் பாறையெல்லாம் இருக்கோ அந்த பாருங்க, உங்களுக்கு இந்த எட்ஜில் தெரியுதான்னு தெரியல. அதில் ஃபுல்லாகவே வந்து நெட்டு மாதிரி போட்டு கல்லை வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க, செக்யூர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் தனுஷ்கோடியா, கடலில் முழுகின இடமான்னு தெரியல. போகும்போது டக்குன்னு காட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்க்க கொஞ்சம் அந்த சமயம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஊர் இருந்த இடத்துல இப்போ வந்து அந்த ஊரே இல்லாமல் கடலுக்குள்ளே மூழ்கி மீதி இந்த எஞ்சி இடம் தான் இருக்குது அப்படின்னும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தோம். இங்கே நிற்பாங்க அங்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அது நிற்கவே இல்லை அந்த இடத்துல எல்லாமே. ஸோ ஃபைனலாக போயிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி அந்த ரெண்டு பக்கமும் கடல், நடுவில் நம்ம இருக்கோம் அப்படின்றத பார்க்கவே யோசிச்சாலே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து நம்ம இதில் தானே பார்த்துருக்கோம், வீடியோவில் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோமா. அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் என்ஜாய் பண்ணுவேனா வீடியோ எடுப்பேனா அந்த மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு இந்த இடத்துல நிறுத்தினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. போய் கொஞ்சம் நேரம் உட்காரனாலும் உட்காரலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ரஷ்ஷான இடத்துல போய் நிறுத்திட்டு 10 நிமிஷம் தான் நிற்கும், 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நிற்கும், அப்படி இறங்கி வந்துடணும் அப்படின்னுட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே நின்றுந்தோம் வச்சிங்களேன், நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க, வீடியோ எடுத்திருந்தாங்க, செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் இங்கெல்லாம் நிறுத்தவே இல்லை. சரி கொஞ்சம் தள்ளி நிறுத்துவாங்க, நம்ம இங்கே வரலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அங்கேயும் நிறுத்துவாங்க வருவானே அப்படியே நினச்சிட்டே போயிட்டு வந்தோம், நிறுத்தவே இல்லை. சரி இது வந்துட்டு ஒரு குரூப்பாக வரோம் அப்படின்னும் போது நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம சொல்லவும் முடியாது. இப்போ நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா நம்ம நின்று எங்கேனாலும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். பட் இது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வர வழியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அங்கே நின்ன உடனே இவனுங்களே தெரியும்ல உங்களுக்கு தான், அங்கே என்ன கிடைக்குமோ அதை முதல்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த வயிற்றில் இருக்கிற மிஷினுக்கு கொஞ்சம் போட்டுட்டு தான் மற்ற வேலையே. அங்கே போய்ட்டு மாங்காய்லாம் வாங்கினாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து திதி கொடுக்க வந்து ராமேஸ்வரம் வந்திருந்தோம். ஃபுல்லாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ தான் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் தெளிவாயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே டல்லாக இருந்தாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 1 வருஷம் போகவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. இருந்தாலுமே அந்த கஷ்டம் வந்து அது மீறா துயரம் தான். அது வந்து என்ன ஆனாலும் காம்பன்சேட் பண்ண முடியாது. அக்கம் பக்கம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் மேலே வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து இந்த இதில் இருக்கும்ல, படத்துலலாம் இருக்கும்ல அந்த கப்பலுங்க அங்கங்கே, இந்த படம் நினைக்கிறேன், கொடியா இல்லை இந்த இவரோடது தனுஷோடது ஒரு படம், அதில் ஃபுல்லாக வந்து அங்கங்கே வந்து கப்பலாக நிற்குமே அந்த மாதிரிலாம் சீன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் தான் வந்து அந்த கேட் மாதிரி ஓப்பன் ஆகும், கப்பல் இந்த வழியாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமும் காட்டினாங்க, அதுவும் பார்த்தோம். இங்கெல்லாம் நின்று இந்த இடம் தான், இந்த பாலம்தான். ஆனால் நின்று இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காரில் வந்தால் அலௌடு, பட் இந்த மாதிரி டூரிஸ்ட் மாதிரி வந்தால் இங்கே அலௌடு இல்லை, ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நாங்கள் வந்துட்டு அப்படியே போகும்போது எல்லோரும் ஜன்னல் வழியே தான் தலையை உள்ளே விட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் எடுத்த வீடியோ தான் இதுதான் ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த பக்கம் கப்பல் போகும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நின்று இறங்கி நின்றால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்ததே பெரிய விஷயம். இவ்வளோ வருஷத்தை நிறைய பேர் இன்னுமே ராமேஸ்வரம் வந்துட்டு முன்னாடி வயசுலேயும் போகிறாங்க, கொஞ்சம் வயசான பிறகு. எனக்கு இந்த வயசில் வந்து இது ஒரு பாக்கியமாக நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ போட்டு அப்படியே அங்கங்கே நின்னது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு படத்தில் தான் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. நேராக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போனோம். அதை நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கோட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.